السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويوم القيامة ترى الذين كذبوا على الله وجوههم مسودة. وقال النبي صلى الله عليه وسلم: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலாரும் நிகழ்காலமும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தா அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிழந்த மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த சஃபருடைய மாதத்தில் இறுதி ஜும்ஆவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தாக உலகின் தலை சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். அதற்காக அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றிகளை செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மனித சமுதாயத்தில் ஒரு நேர்மையான வாழ்க்கை வழிமுறைகளுக்காக 23 ஆண்டுகள் தொண்டாற்றி இருக்கிறார்கள். தான் சொல்ல வந்த செய்திகளை உலகத்திற்கு நிறைவாக சொல்லிவிட்டு அப்படி வாழுகிற ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கிவிட்டு போனார்கள். அதில் பிரதானமான பிரச்சாரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அதிலே நீடித்து நில்லுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். எனவேதான் இந்த சமூகத்திலே அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்ற ஒரு விஷயத்தில் ஒரு பாமரன் கூட வழிதவறி விடாத அளவுக்கு அழுத்தமான ஈமானிய நம்பிக்கை இந்த சமூகத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விற்கு இணையாக எந்த ஒரு பொருளையும் கற்பனையில் கூட இந்த உம்மத் கொண்டு வராது. வார்த்தைக்கு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல் இஷ்ராக், அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைப்பது. எல்லா கேள்விக்குமான முதன்மையான பதிலாக இந்த வார்த்தையை சொன்னார்கள் பெருமானார். அப்படி ஈமானிய வட்டத்திற்குள் வந்த ஒருவர் பெரும் பாவங்களிலிருந்து அவர் விலகி வாழ வேண்டும் என்ற எச்சரிக்கையை தொடர் பிரச்சாரமாக பெருமானார் முன்வைத்தார். கொலை செய்து விடாதீர்கள், விபச்சாரம் புரிந்து விடாதீர்கள், திருடாதீர்கள், வட்டி வரவு செலவுகளை தடுத்துக் கொள்ளுங்கள், பொய் சத்தியம் செய்யாதீர்கள்,
இந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பண்படுத்திய மிக முக்கியமான சமூகத்திற்கு தேவையான ஒரு பாடத்தை பெருமானார் முன்வைக்கிறார்கள். பொய் பேசாதீர்கள். இது நாம ஒரு காலகட்டத்தில் தீர்மானித்துக் கொண்ட ஒரு பாவ செயல். அப்படி எல்லாம் வாழ முடியாதுங்க. இது மிக சர்வசாதாரணமாக சமூகத்திலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் எப்படி பொய் சொல்லி வாழ வேண்டும், எப்படி பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டும், அதற்கான கோர்ஸுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு உலகத்திலே தான் நாம் வாழுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், பொய் பேச தொடங்கும் பொழுது அந்த பொய் நிச்சயம் பாவத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும். பாவ காரியங்கள் எங்கே பெருகுகிறதோ அது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். கடுமையாக எச்சரித்தார்கள். உங்களை சுற்றிலும் வழக்குமார்கள் உங்களுடைய பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். நன்மை தீமைகளை பதிவு செய்ய ஹபனாக்கள் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வழக்குமார்களும், ஒரு அடியான் அவன் வாய் திறந்து பொய் பேசுகிற பொழுது மூக்கை பிடித்துக் கொண்டு ஓடிவிடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய் பேசுகிற ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டும் அவன் அப்புறப்படுத்தப்படுகிறான். சாதாரணமா பொய்யை சொல்கிறோம், ஒரு சின்ன பொய் தானே. ஆனால் பெரும்பாவங்களின் பட்டியலில் அல்லாஹ் இதனை சேர்த்து தௌபா செய்யாமல் ஒருவன் மன்னிக்கப்பட மாட்டான் என்று கண்டிப்பு செலுத்தப்படுகிற அளவுக்கு பயங்கரமானது பொய். இந்த பொய்யால் ஒருவர் பாதிக்கப்படும் பொழுதுதான் அதனுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். இல்லையா? சாதாரணமா குழந்தைகள் பெற்றோரிடம் இருந்துதான் பொய்யை கற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்கள்ல அப்படி பொய் சொன்னாதான் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலைக்கு அவர்கள் உந்தப்படுகிறார்கள். இல்லையா? வீட்டுக்கு தேடி வர்றாங்க, அத்தா இருக்கா, உள்ள இருந்துட்டு அக்கா சொல்ல சொல்லி இல்லைன்னு அந்த குழந்தை போய் அப்படியே சொல்லுகிறது. இல்லைன்னு சொல்ல சொன்னா முடிஞ்சு. விபரீதங்கள் எங்கிருந்து பிறக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிட்டு சொல்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு தொடங்குகிற இந்த பொய் ஒரு கட்டத்தில் எங்கு வந்து முடியும் தெரியுமா? அவனுடைய இதயத்தை கருமையடைய செய்து அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் பொய் சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். இன்னைக்கெல்லாம் மார்க்க விஷயங்கள்ல கூட 100 விழுக்காடு யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு மார்க்கத்திலும் பொய் சொல்லுகிற ஒரு கூட்டம் பெருகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. இங்க எப்படி அல்லாஹ் ரசூலை முன்வைத்து பொய் பேசுகிறார்கள். அது வசூல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஹஜ் உம்ராவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பொய் பித்தலாட்டங்கள் செய்தாலும் சரி, பள்ளிவாசல்கள் கட்டுமானம், மதரசாக்கள் நடத்துவது, நிறைய இடங்களில் மார்க்கம் பொய்யை தடை செய்திருப்பதில் பொய் பேசுகிற கூட்டங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, கியாமத்துடைய நாளில் குர்ஆனுடைய வசனம், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தவர்கள் முகம் கருத்தவர்களாக வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பார்கள், நான் சொல்லாததை சொன்னதாக ஒருவர் பொய் சொல்லி ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது நீங்கள் உறுதியாக நம்புங்கள், அவர் தங்குமிடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அப்ப இந்த பொய் ஒருவருடைய துன்யாவை பாழ்படுத்தி விடுகிறது, மறுமையை பாழ்படுத்தி விடுகிறது, நீடித்த நிரந்தர நரகத்திற்கு அவனை ஆட்படுத்தி விடுவதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எச்சரிக்கிறார்.
என்ன விஷயம்? இதுல இருந்து நாம் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதன் தொடங்குகிற பொய், அது மனைவியிடம் சொன்னால், அது கணவனிடம் சொன்னால், அது பெற்றோர்களிடம் சொன்னால், அது வியாபாரிகளிடம் சொன்னால், அது சமூகத்தில் சொன்னால், ஒவ்வொரு தளத்திலேயும் ஏற்படுத்துகிற விபரீதங்கள் ஒரே ஒரு பொய். கணவன் மனைவியை பிரித்து விடும் இல்லையா? ஒரே ஒரு பொய் மிகப்பெரிய விபரீதங்களை உருவாக்கிவிடும். சொல்றாரு இல்லையா? இவ்வளவு நம்பி இருந்தங்க, இவ்வளவு நம்பி இருந்த தொழுகையாளி, நல்ல மனுஷன், கிட்ட பொய் சொல்லிட்டாரு. பாதிக்கப்படும் பொழுதுதான் பொய்யினுடைய வலிமை, அதனுடைய பயங்கரம். ஆனால் அதுக்கு அடுத்து கடந்து போய் விடுகிறோமே. நான் அந்த பாவத்தை செய்து விடக்கூடாது, அது என்னை பாதிக்கும், என் சமூகத்தை பாதிக்கும், என்னுடைய மறுமையை பாதிக்கும், இந்த மார்க்கத்தை பாதிக்கும். குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை சொல்லி வருகிற ரப்புல் ஆலமீன் பெருமானாரை பற்றி ஒரு அடையாளம் சொல்லுகிறார். மா கஸபல் ஃபுஆது மா ரஆ. அவரை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன அந்த மிஅராஜுடைய நிகழ்வுகள் எதனையும் எந்த இதயங்களும் பொய்ப்படுத்தாது. பெருமானாரின் மீது சந்தேகம் எழுந்து விட்டால் மார்க்கம் சிதிலமடைந்து விடுமே. உலகத்துல பொய் பேசாத ஒரு மனிதர், பொய்யினுடைய வாடை நெருங்காத ஒரு மாமனிதர், எல்லா தளத்திலும் யார் கோபித்துக் கொண்டாலும், யார் எதிர்த்தாலும், யார் மறு பேச வேண்டியதை உண்மையாகவே பேசியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக அழுத்தமாக நம்புகிறோம் என்றால் அதற்கு பின்னணி சொன்னவர்கள் பெருமானார். அஸ்ஸாதிக், நபித்துவத்திற்கு முன்பே உண்மையாளர் என்ற பெயர் பெற்றவர்கள் பெருமானார். இப்படி வாழ முடியுமா? பொய் சொல்லாம வாழ முடியுமா? பெருமானார் தான் சாட்சி, பெருமானார் தான் சாட்சி. வாழ முடியும். சில வருத்தங்கள் ஏற்படும், சில சங்கடங்கள் ஏற்படும், சில இழப்புகள் ஏற்படும். பொய் சொல்லி ஒரு பொருளை வித்தறோம், என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 200 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? ஆனால் இந்த பொய்க்கு பின்னால் வரக்கூடிய விபரீதங்கள் ஒரு நாள் அவனின் மீது நம்பிக்கையற்றவர் என்ற பெயரை உருவாக்கிவிடும். நிறைய நம்ம பாக்குறோமே இல்லையா? நிறைய பாக்குறோம். கண்ணுக்கு முன்னாடியே 200 ரூபாய் சொல்லி வித்துட்டு போயிடுறாரு. அதை போய் வேற ஒரு கடையில விசாரிக்கும் பொழுது 100 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். நல்ல மனுஷன் நம்பி 200 ரூபாய்க்கு வாங்கணுமே, நம்ம தலையில கட்டிட்டானே, பொய்யனாச்சே. அடுத்து பார்க்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவன் வியாபாரத்தில் பொய் சொல்வான். போச்சா? வளர்ச்சி தடைபடும். ஒரு வினாடி கிடைக்கிற சுகத்திற்காக, லாபத்திற்காக, ஆதாயத்திற்காக கொட்டி தீர்க்கிற பொய் பெரும் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். குர்ஆன் சொல்லுது, பொய் பேசுறா நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. ஏன் பொய் பேசுற அவசியமா? ஒரு காலகட்டங்களில் இந்த பொய் என்னவாகும் என்று சொன்னால், பாவங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அவனுடைய எண்ண ஓட்டத்தில் அது பாவமே இல்லை என்ற ஒரு உணர்வை உருவாக்கி, அப்படித்தான் நிறைய பாவங்கள் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்று விட்டது. டூரிஸ்ட் போறாங்க, டூர் போற இடத்துல பழிவான இந்த பாவங்கள் அது பொது அங்கீகாரத்தோடு நடக்கிற பொழுது முகம் சுழிப்பதற்கு கூட ஆள் கிடையாது. டூரிஸ்ட் பிளேஸ்னா என்ன? மது இருக்கணும், மாது இருக்கணும், சூதாட்டங்கள் இருக்கணும். இதை உலகம் அங்கீகரித்து விட்டது. அதை பார்த்து முகம் சுழிப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை இல்லையா? பாவங்கள் பெருகும் பொழுதும், பாவங்கள் வழமையாகும் பொழுதும் அது பாவமே இல்லை. இப்ப இந்த ஜெனரேஷன் எப்படி சொல்றாங்க தெரியுமா? நாங்கனாச்சும் எப்பயாவது டூர் போகும்போது குடிப்போம். என் கிளாஸ்மேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குடிக்கார. இப்ப நான் நல்லா தான் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துகிற ஒரு சூழல் உருவாக்கிவிடும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் மூமின் முஷ்ரிக் அல்லாத ஒரு சாராரை குர்ஆனிலே சாடுகிறான், முனாஃபிக்குகள். முனாஃபிக்னா என்னங்க? நயவஞ்சகன். நயவஞ்சகன்னா என்ன? அவனுடைய பாஷையில உள்ளுக்குள் ஷிர்கை வைத்துக் கொண்டு வெளியில் மூனிலை போல நாடகம் ஆடுவார். பெருமானாருடைய காலத்திலே இந்த கூட்டம் உருவானது. முஸ்லிம்கள் கேட்பார்கள், என்னப்பா இங்க வந்த ரசூல்லா கூட பேசுற, உங்களை பாராட்டுற, தொழுகிற காபிர்களோடு சேர்ந்து அவர்களுடைய வழிபாடுகளை செய்கிறாயே, சும்மா கிண்டலுக்கு, சும்மா கிண்டலுக்கு. முஸ்லிமாக இருப்பதை ஒரு நாடகமாக செய்தவர்கள். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஒரு சத்தியத்தை சொல்ல வந்த இறை தூதர், இறை வேதம், அதனுடைய நிகழ்வுகளை ஒரு வாழும் சமூகம் காணும் பொழுது மார்க்கத்தோடு கேலியும் கிண்டலும் செய்கிறார்களே. அல்லாஹு யஸ்தஹ்ஸியு பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அவ கிண்டல் பண்றானா? அவனுடைய பரிகாசம் கேலி கிண்டலில் அல்லாஹ் அவர்களை நிரந்தரமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலேயே அடித்தட்டில் இருப்பார்கள் நயவஞ்சகர்கள். ஏன்னா அது எல்லாரையும் பாதிக்கும். இரட்டை வேடம் இடக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையே பொய்யாகி விடுமே. சமூகத்துல ஒரு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் மீது குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கும் இல்லையா? வாக்கு சுத்தங்க, கை சுத்தம், பேச்சு சுத்தம், இப்படித்தான மனிதர்களை கணிக்கிறோம். இந்த மொத்த சுத்தத்திற்குத்தான் அவர் மூமின் என்று அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வை நம்பினார், உண்மையாக நடந்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், அந்த முனாஃபிக் இல்ல இப்போ, ஒன்று முஸ்லிம் அல்லது முஷ்ரிக். ஆனால் முனாஃபிக்கினுடைய குணம் என் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதா ஹத்தஸ கதப. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார், இப்ப முனாஃபிக் இல்ல, ஆனா முனாஃபிக்கினுடைய குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் பேசலாம், பொய் பேசுவார். இது எப்பங்க தெரியும்? பொய் தான் பேசுறாரு எப்ப தெரியும்? அடுத்த வினாடியும் வெளிப்படும். போறான் பாரு, வாயை திறந்தா மூட்டை மூட்டையா போய் பேசலாம். வியாபாரத்தினுடைய ரொம்ப, அதாவது உச்சபட்ச திறமை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் போடுவாங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோயம்புத்தூருக்கு மிக அருகில். புரியுதா? அது புரியுதா? எங்களுடைய இடத்துல பள்ளிவாசல் இருக்கு. ஒரு சைட்டை விற்கிறது, அவ்வளவுதான், ஒரு இடத்தை விற்கிறது. பெருமானார் சொல்வார்கள், உண்மையை சொல்லி வியுங்கள், அதுல பெருத்த நஷ்டங்கள் ஏற்படாதுங்கிறாங்க. ரேட்டை கேட்டாரு, கட்டுப்படி ஆகுங்க, எனக்கு 80 ரூபாய்க்கு வேண்டாம், போயிட்டு வாங்க, நான் 60 ரூபாய்க்கு தர்றேன், நான் 60 ரூபாய்க்கு தர்றேன். சில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாமே தவிர பொய் சொல்லி ஒரு பொருளை விற்பனை செய்பவனை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இது அப்படி போய் போய் இன்னைக்கு மருத்துவ உலகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிருச்சா இல்லையா? சொல்லுங்க, போயிருச்சா இல்லையா? சும்மா கால் வழியில போனா உடனே ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து படுக்க வச்சு, எப்படி போய் நடந்து வந்தீங்க, என்னடா சந்தாக்கிலேயே வருவோம், உடனே செக் பண்ணி டெஸ்ட், எல்லா டெஸ்ட் முடிஞ்சு வரும்போது 14,500 ரூபாய் பில்லு, வெறும் டெஸ்ட்டுக்கு. என்னங்க ரிசல்ட்? ஹார்ட்ல பிளாக். அப்ப வீட்டுக்கு போக முடியாதா? உடனே பண்ணு, ஆஞ்சியை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. காய்ச்சல் வர்ற மாதிரி யாரை பார்த்தாலும் சரி, இந்த மருத்துவ உலகம் ஒரு பயமுறுத்தலை உருவாக்கி வைத்து பொய்மைக்கு பின்னால் உயிர்களோடு விளையாடுகிற விபரீதங்களை பார்க்கிறோமா இல்லையா? ஒருத்தர் அந்த கொரோனா நேரத்துல தான் அந்த உண்மைகள் வெளிப்பட்டது. வேத்து விறுவிறுத்து நெஞ்சு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். ஜிஹெச்ல போய் செக் பண்ணி எல்லாம் முடிச்சு, ஹார்ட்ல பிளாக் இருக்கு, நீங்க ஓபன் சர்ஜரி பண்ணணும். எப்ப சார் பண்ணணும்? இப்ப ரொம்ப கொரோனா
கண்டிஷன் நிறைய இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு டேட்டு, உடனே வந்து பண்ணுங்க. அவர் பயந்துட்டார், போகல. கொடுத்த மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் இல்ல என்னமோ சொல்லுவாங்களா இல்லையா, அந்த கஷாயம் மூடி அது இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருக்க. நான் சொன்னேன், நீ மறுநாள் போயிருந்தேன்னா ஜனாசாவோட வந்திருப்ப. சில நேரங்களில் மருத்துவம் உண்மை என்று சொன்னாலும் அணுகுமுறையில் நிறைய பொய்மைகள். இப்படி எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, மருத்துவமனைகள் என்பது பயமுறுத்தலின் பின்னால் தான் சக்சஸ் ஆகும். அந்த டாக்டர் சும்மா தான் உள்ள உட்கார்ந்து நோண்டிட்டு இருப்பார், எதை போனா. ஆனா அவர் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது. அப்படி ஒரு பந்தாலாம் ரெடி பண்ணி அவரை பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். மோமீன்களே, உலகம் முழுவதும் நடக்கிறதா இல்லையா? ஒரு பொய்யுக்கு பின்னால் எழுகிற விபரீதங்கள் எதுவா இருக்கட்டுமே. மனைவி கேட்டாங்க, யார்கிட்ட பேசுறீங்க? நண்பர்கிட்ட பேசிட்டு பிரச்சனை முடிஞ்சு இல்லையா? எல்லாம் முடியாது. யார்கிட்ட பேசணும், உனக்கு என்ன? இது எங்க தூரத்து சொந்தம் மாமி பிள்ளைன்னு சொல்லி போன வச்சுட்டாரு. குடும்பத்திற்கு சந்தேகம் எழுந்தது, எந்த பெண்ணிடம் பேசுகிறார்? ஒரு குடும்பமே நாசமாகிவிட்டது. சாதாரணமாக சின்ன பொய் என்று நினைக்கிறோம். பெருமானார் சொல்வாங்க, முனாஃபிக்கின் அடையாளம் பொய் பேசுதல். அவன் பேசினால் பொய் தான் பேசுவான். இரண்டாவது சொன்னான், வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்து விடுவார். இது முனாஃபிக்கினுடைய ஒரு அடையாளம், அவனுடைய குணம். நாம எவ்வளவு வாக்கு கொடுக்கிறோம். காலையில ஷோ குறிப்பா கடன் வாங்கிய பிறகு நம்ம செல்போன் தானா ஆஃப் ஆயிடும். நம்ம செல்போனுக்கு அடிக்கடி டவர் கிடைக்காது. நம்ம செல்போன் கீழே இருந்து உடைஞ்சிடும். நம்ம செல்போன் வெளியூர்ல போயிடும். நான் சொல்றது புரியுதா? கடன் தான தர்மத்திற்கு 1க்கு 10 என்று சொன்னால் கடனுக்கு 18 மடங்கு நன்மை. குர்ஆன் கடன் கொடுக்க சொல்லுது. ஒரு அடியானுக்கு அவனுடைய கஷ்ட நேரத்தில் நீ கடன் கொடுத்தால் நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த கடன். சரிங்களா? நல்ல விஷயம் தானே? திடீரென்று ஏற்படுகிற ஆபத்துகள், விபத்துகள், மருத்துவம் சார்ந்த தேவைகள் யாரிடம் போவோம்? பெரும் தொகைகளுக்கு. வியாபாரத்தோட நஷ்டம், எல்லாருமே ஃபுல் செட்டில்மெண்டோட வியாபாரம் செய்வது கிடையாது இல்லையா? வெளியில கொஞ்சம் பணம் நிற்கும், கடன் வாங்குவோம், வர கடன்களை அடைப்போம். இது உலகம் இது. ஆனால் இந்த வரவு செலவுகளில் கடன் வாங்கும் பொழுது இருக்கிற அந்த முகம், அந்த பாவனை சொல்லுங்க. எப்படி கடன் கேட்பாரு? சிரிச்சுக்கிட்டு ஆரம்பத்து ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படி கேட்பாரா? காலில் விடாத குறையாக தேடி கொடுக்கிறவனும் கஷ்டத்தில் தானே இருப்பான். அங்கு கொடுப்பதற்கான நம்பிக்கை என்ன? சொந்தக்காரன், நண்பர், பக்கத்து வீடு, நம்ம ஜமாத்து, நம்ம மூமினு, இப்படி பல காரணங்களை வைத்து குறுந்தொகையோ பெருந்தொகையோ அல்லாஹ் அவரின் மூலம் நமக்கு மிக பெரும் உதவியை தந்திருக்கிறார். வட்டியில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறார் இல்லையா? யாசகத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறார். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? எப்பாடுபட்டாவது அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, சொன்னதை போல அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் நீங்கள் தவணை கேளுங்கள். பெருமானார் சொல்றாங்க, நீங்களும் தவணை கொடுங்கள். உலகத்துல இவ்வளவு அருமையான வழிகாட்டுதல். பேங்க்ல இருந்து சீஸ்க்கு வர்றான், 2 வீலர் 4 வீலர், வீடு, கஷ்டப்பட்டு வீடை கட்டி ஒரு கட்டத்திலே கடன் சுமையால் நகர முடியல. பேங்க்காரன் என்ன செய்வாங்க? மச்சான், மாமா சொல்லுங்க, எல்லா பேப்பர்ஸும் வாங்கி வச்சுக்கிறானா? சொல்லுங்க, எல்லாம் வாங்கிக்குவா. பேங்கே எழுதி கொடுத்துருந்தா என்ன செய்யணும்? லோன் வாங்கணும், ஜப்தி. அத்தனை பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்தி நம்முடைய சொத்தை அபகரித்துக் கொண்டு போகிற பின்னால் கொக்கரிக்கிறார். மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் பொய். அவன் பொய் தான் பேசுவான். இந்த உலகம் அதற்கு 1000 ஆராதனைகளை சொல்லும். எப்படியாவது ஒரு பொருளை ஒருத்தர் தலையில கட்டணும்,
அதற்கு பிறகு அவன், நம்ம பொம்பளைங்கள்ட்ட கேட்டா தெரியுங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பொருளை பார்த்து சபிச்சுட்டு இருப்பாங்க, நாசமா போனவங்க 3/4 கிலோ தான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ஒரு சமுதாயம் எடை மோசடி செய்ததற்காக ஒரு நபியை அனுப்பின அல்லாஹ், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமுதாயத்திலே இருந்த பெரும்பாலும் மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக தராசுகளில் எடை கூட்டல் குறைத்தல் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், மற்றவர்களிடம் வாங்கும் பொழுது மிக தெளிவாக அளந்து வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் விற்பனை செய்யும் பொழுது எடையில் மோசடி செய்வார்கள். இது அந்த பாதிப்புக்கு ஆளான நபர் எவ்வளவு வேதனைகளை அனுபவிப்பார். குறிப்பா இந்த காலத்துல நான் ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிட்டேன், வீட்டுக்கு பார்சல் வந்துருச்சு, திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள செங்கல் இருக்கிறது இல்லையா, அல்லது 2 சோப்பு டப்பாவை வச்சுட்டு 2500 ரூபாய் பணம் வாங்கிடுறான். யாரை தேடி போய் புகார் வாசிப்பீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார்கள், முனாஃபிக் இல்லை, ஆனால் முனாஃபிக்குடைய குணம் ஒரு சமூகத்தை ஆட்கொள்ளும். அவன் பேசினால் பொய்யாகவே பேசுவான். ஒண்ணு பார்க்க போறோம், மாப்பிள்ளை என்ன பண்றாரு, இருக்கிறத சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு ஆட்டோ ஓட்டுறாரு, முடிச்சு. இவர் ஏதாவது ஒண்ணு அள்ளி விடுறது. அவங்க கற்பனையில மாப்பிள்ளை ரொம்ப ஜெகஜோதியா இருக்கிறாரு. பிறகு விசாரித்து பார்க்கும் போது ஆட்டோ டிரைவர் ஒரு கேவலம்லாம் கிடையாது. ஆட்டோ டிரைவரா இருப்பது கேவலம் கிடையாது, ஒர்க் ஷாப்ல வேலை செய்வது கேவலம் கிடையாது, மளிகை தொழில் செய்யக்கூடியவன் கேவலம், எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. ஆனா அவராக ஏற்று பண்ணிக்கிறார். வாடகை வீட்டை சொந்த வீடுங்கிறாரு, வெளிநாட்டில் இருந்த பணம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு பொய்க்கு பின்னால் அந்த வாழ்க்கை அஸ்தமனமாகி விடுமே. எத்தனை நாள் இந்த பொய்யை காப்பாற்றுவீங்க? சமூகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு பின்னால் நாம் கவனிக்காத ஒன்று இருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒரு பொய்க்கு பின்னால் இத்தனை சோதனைகள் வந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வந்தா வாதியார் கேட்டார், ஏண்டா லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேர் சிரிச்சாங்க. ஏண்டா சிரிக்கிறீங்க? சார் அவன்கிட்ட சைக்கிளே இல்லை சார். ஒரு சின்ன பொய், இந்த பொய்க்கு பின்னால் எழுதுகிற தீமைகளினால் என்ன நடக்கும்? அப்ப சாதிச்சிட்டோம், அன்னைக்கு 100 ரூபாய் லாபம், அன்னைக்கு இந்த காரியத்துல சக்சஸ். ஆனால் பின்னால் ஒரு விபரீதங்கள் உருவாகும். நீ சொன்ன பொய்யினால் உன் மீது இருக்கிற நம்பகத்தன்மை மௌத்தாகிற வரைக்கும் இல்லாம போகும். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியேறவே முடியாது. சொல்லுவாங்களே இல்லையா, இவனா மாடி அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கப்பா. 30 வருஷத்துக்கு முன்னாடி பொய் சொல்லி ஏமாற்றியதற்காக காலம் காலமாக இவன் பொய்யன் என்ற ஒரு முத்திரை அவன் மீது சுமத்தப்படும். அந்த எச்சரிக்கை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், பொய் சொல்லாதீர்கள். அது உங்களையும் பாதிக்கும், சமூகத்தையும் பாதிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு 23 ஆண்டுகள் அல்லாஹ்வை பற்றி பேசி வருகிற இடங்களில் தான் சொல்ல வந்த செய்திக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்துல கூட பெருமானார் பொய் பேசியது கிடையாது. அப்படி பேசியிருந்த அந்த மார்க்கம் இருக்குமா? சொல்லுங்க, இந்த மார்க்கம் இருக்குமா? இவ்வளவு வலிமையான சத்தியத்தை கஷ்டம்தான், உண்மை சொல்லி வாழுங்கள் என்பது கஷ்டம்தான். ஆனால் அதில் கிடைக்கிற நிம்மதியும் கண்ணியமும் பொய் சொல்வதில் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வாங்க, நீங்க சாதாரணமா தப்பிச்சிடலாம், இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துடலாம் என்பதற்காக பயன்படுத்துகிற இந்த பொய் அல்-கிذب يأكل الإيمان, ஒரு கட்டத்துல உங்க ஈமான் அது பறிச்சிருக்கிறாங்க. ஒரு காரியம் சாதிப்பதற்காக பொய் சொல்லுதல் கடைசியில எங்க போய் நிற்கும்? நம்முடைய மறுமை வாழ்க்கையை பிரதானமாக நம்பி வாழுகிற நம்முடைய ஈமான் பறிபோகுவதற்கு பொய் காரணமாகிவிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, அல்-கிذب يأكل الإيمان, அது ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய ஈமானிய நம்பிக்கையை அது தின்றுவிடும். எப்படி? விறகை நெருப்பு தின்பதை போல. அடுப்புல விறக வச்சா என்ன ஆகும்? கரிஞ்சு போயிடும். பொய்யை கொண்ட வாழ்க்கை நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த பொய் உங்களுடைய ஈமானை தின்றுவிடும். அப்புறம் ஈமானை இல்லைன்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்
எந்த பிரயோஜனத்தையும் அது தராது. அதனால் நீங்கள் பொய்யை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அந்த பழக்கம் பேர் ஆபத்து என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். குர்ஆனில ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்த ஒரு வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறார். பெருமானாருடைய 23 ஆண்டுகளில் தொடர் போர், நிர்பந்தமாக போர்கள் பெருமானார் மீது திணிக்கப்பட்டது. அந்த போருக்கு பேரு கஸ்வத்துல் உஸ்ரா. கஷ்டமான போர், கடுமையான வெயில் காலம், வறட்சியான நிலை, பொருளாதார குறைவு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பெருமானார் மீது ஒரு போர் திணிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் நிர்பந்தமாக இந்த போரை பிரகடனம் செய்கிறார். போருக்கு போகணும். ரசூல் சொன்னா கேட்கணுமா இல்லையா? இல்ல கிளம்பிட்டாங்க. சிலருக்கு கிளம்புவதற்கான விருப்பம் இல்லை. சொல்றான், வெயில் காரணத்தை சொல்லி நீங்கள் பின்தங்குவீர்கள் என்று சொன்னால் கியாமத்துடைய நாள், நரகத்தினுடைய சூடு அஷத்து ஹர்ரா, இதை விடவும் கடுமையான சூடாக இருக்கும். சரியா? அறிவிப்பு செய்தார்கள். போர் நிதி திரட்டப்பட்டது. அருமைக்குரிய சஹாபாக்கள் புறப்பட்டு போனார்கள். பலரும் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வெற்றியோடு பெருமானார் மதீனாவுக்கு திரும்பிய பொழுது, இந்த போருக்கு போகாம இருந்தாங்கல்ல, பின்தங்கி இருந்தார்களே, இவர்கள் ஒவ்வொருவராக வந்து பெருமானாரிடம் இலைக்கும் இதா ரஜஅத்தும் இலைஹிம், போர் முடித்துக் கொண்ட நபியே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் பொய் காரணைகளை சொல்லி உங்களிடம் வருத்தம் தேடுவதற்காக வருவார்கள். அந்த மாதிரியே வந்தாங்க. வந்து ஒருத்தர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு கிளம்பன, பாருங்க இடுப்பு வலி ஆயிடுச்சு, அதனால என்ன முடியல, போங்க. நிறைய மக்கள் போய் சொன்னார்கள். ஆனா அந்த கூட்டத்துல உண்மையான மூமின்கள் 3 பேர், ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக், ஹஜ்ரத் இலால், ஹஜ்ரத் முராரா அன்சாரி தோழர்கள். இந்த 3 பேரும் உண்மையிலேயே அந்த போரில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருந்தவர்கள். அவங்களுடைய நிர்பந்தம் என்ன தெரியுமா? கடைசி அறுவடை நேரம். அறுவடை நேரத்தில் அங்க இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? போருக்கு போயிட்டு வர்றதுக்கு பல நாட்கள், மாதங்கள் ஆகிவிடும். பழங்கள் எல்லாம் அழுகி போய் ஒரு வருடத்தினுடைய விவசாயமே அழிந்து விடும். கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் போர் வந்துருச்சு. போருக்கு போற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. யோசித்து 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 இந்த நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலாம், நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வந்துடுறோம், இது மாதிரி காரணங்கள் எல்லாம் தாண்டி கடைசியில போக முடியாமல் ஆகிவிட்டது. பெருமானாரும் போர் முடித்து திரும்ப வந்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்துலதான் எல்லாரும் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பொய் காரணங்கள் சொல்லுகிறார். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, வரலாறு இருந்தா உடம்பு சரியில்லாம ஆச்சு, பிள்ளைக்கு பிரசவம் ஆயிடுச்சு, விருந்தாளிங்க வந்துட்டாங்க, நமக்கா தெரியாது, இவ்வளவு காரணங்கள். ஆனா இந்த 3 பேர் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலிடம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையான காரணத்தை சொல்ல வேண்டும். அதனால மிகுந்த தயக்கத்தோடு இந்த 3 பேரும் பெருமானாரிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், போருக்கு வர வேண்டும் என்ற முழு எண்ணம் இருந்தது. அறுவடை நேரம், இதை விட்டு போக மனமில்லை. இந்த அறுவடை செஞ்சுட்டு நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலாம். எங்களுடைய இந்த தயக்கத்தின் காரணமாக நாங்கள் போருக்கு வரவில்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அங்க இருக்கிறவங்கள சொல்லி கொடுக்குறாங்க, நாங்கெல்லாம் விவரம் இல்லாதவங்களா, இந்த பாரு பொய் சொல்லிட்டு வந்துட்டோம்ல, பொய் சொல்லிட்டு வந்த ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களே, உங்களுக்கு என்னப்பா அவ்வளவு இதா இருக்கு? இல்லை, நான் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல பொய் பேச மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேரை முதல்ல புறக்கணித்தார்கள். அவர் சொன்னார், நீண்ட வரலாறு. புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிப்புனா என்ன? அவர்கள் வந்து சலாம் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் முகத்தை திருப்பிக்கிறார். இந்த பக்கம் வந்து சலாம் சொன்னால் மீண்டும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். பிறகு ஆட்களை எழுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த 3 பேர் கூட ஊர்ல யாரும்
கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, யாரும் பேசவும் கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யார் போருக்கு போகாமல் பிற்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் மீது பூமி நெருக்கடியாகிவிட்டது. கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நபி பேச மாட்டேங்கிறாரு, சஹாபாக்கள் பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா நாங்க பள்ளிக்கு வருவோம், தொழுவோம், சலாம் சொல்லுவோம், யாரும் எங்களை எடுக்க மாட்டாங்க. பூமி நெருக்கடியானது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நினைத்திருந்தால் பொய் சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் தப்பித்திருக்கலாம், ஆனா அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. சில இடையூறுகள் ஏற்படட்டும், சில தண்டனைகள் கிடைக்கட்டும், ஆனால் பொய் சொல்லி விடக்கூடாது, அல்லாஹ் ரசூலுடைய வெறுப்பிற்கு ஆளாகி விடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தார்கள். சில நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, அவங்க பொம்பளைகிட்ட சொல்லி இருங்க, இனி அவங்க கூட வாழக்கூடாது. முதல் தண்டனை என்ன தெரியுமா? சமுதாயம் பேச்சுவார்த்தை இல்லை, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை, மனைவிமார்களை அவர்களுடைய தாய்மார்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். இந்த மதீனால வாழ்ந்த இந்த நேரங்களில் ரோம் வாசிகள் தூதர்களாக வந்து இந்த 3 பேர்கிட்ட பேசினாங்க. பாத்தியா, அவரை நம்பி அவர் மீது ஈமான் கொண்டு அவர் உங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாரு, கிறிஸ்துவத்துல சேர்ந்துருங்க, நீங்க வாங்க நாங்க கவனிக்கிறோம். அவர்களை அடித்து விரட்டினார்கள் இந்த 3 பேர். கடைசியாக ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் சொல்லுகிறார்கள், உண்மையாக அல்லாஹ்விற்காக ஈமான் கொண்டு போரில் கலந்து கொள்ளாத உண்மையான காரணத்தை சொன்ன அந்த 3 தோழர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டால் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சுப செய்தியை நீங்கள் போய் 3 பேரிடம் சொல்லுங்கள். அந்த 3 பேருக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்ட போது இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்க வாழ்க்கையில பெருநாள் எது தெரியுமா? எங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. பள்ளிக்கு வந்தோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி லைனா நின்று எங்களிடம் முசாஃபஹா முஆனகா செய்து எல்லோரும் துஆ செய்தார்கள். நீங்கள் ஒரு சின்ன தவறுதான், ஆனால் பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ள கூடாது, உண்மையை சொல்லணும் என்று சொன்ன காரணத்தினால் கடுமையான தண்டனை கிடைத்தது. ஆனால் அசராமல் உறுதியோடு நீங்கள் இருந்ததினால் உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி குர்ஆனிலேயே பதிவு செய்யப்பட்டது. நம்ம படிக்கிறோமா இல்லை இப்போ வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும். எனவே மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, சின்ன வாழ்க்கையில ஒரு தேவைகளுக்காக, சில காரியங்கள் சாதிப்பதற்காக நீங்கள் சொல்லுகிற பொய் அது துன்யாவோடு முடிந்து விடாது. அது உங்கள் ஈமானை பாதிக்கும், அது உங்களுடைய மறுமையை பாதிக்கும், அது உங்களை நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும். உண்மை சொல்லி வாழ்ந்து பாருங்கள், சில கஷ்டங்கள் அதனை அல்லாஹ் விலக்கி விடுவார். நம்ம காலத்துல இது பெரிய சவாலு, பெரிய சவாலு. நம்ம தொடங்கும் போதே என்னதான் சொல்லுவோம், ஆரம்பிக்கும் போதே என்னதான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம், பொய் தான் சொல்லுவோம். ஆரம்பிக்கும் போது பொய் தான் சொல்லுவோம். அப்படி தொடங்குகிற அனைத்துமே உங்களுக்கு சோதனையாக வந்து முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததா இதனுடைய வாஜிப் அப்படியே வந்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, யஅதி ஃபி ஆகிரி ஸமான் கௌமுன் கذابூன தஜ்ஜாலூன். கடைசி காலத்துல நிறைய தஜ்ஜால்கள் வருவார்கள், நிறைய பொய்யர்கள் வருவார்கள். மார்க்க விஷயமாக நீங்களோ உங்களுடைய பெற்றோர்களோ கேள்விப்படாத நவீன விஷயங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். என்ன தேவை ஏற்படுத்தி சொல்லுங்க, என்ன தேவை ஏற்படும்? இந்த மார்க்கத்தில் மக்கள் பேசிக் கொள்ளுகிற குழப்பங்கள் யாவும் நசராணிகளால் திணிக்கப்பட்டது. எதையெல்லாம் மார்க்க விஷயமா அங்கங்க குழப்பங்களாக பிரச்சனைகளாக நம்ம பேசுறோமோ, நமக்குள்ளேயே ஒரு குழு இவங்க எல்லாம் முஷ்ரிக்குமோ, அது ஷிர்க்குன்னு சொல்லும், இது ஹராமுன்னு சொல்லும். இந்த மாதிரி குழுக்களாக பிரிந்ததின் பின்னணி இந்த மார்க்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பொய்களையும் புனைகளையும் இந்த சமூகத்திலே உருவாக்கிவிட்ட குழுக்கள் நிறைய வருவார்கள். நீங்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று பெருமானார் சொன்னார்.
அதெல்லாம் நம்ம காலத்துல நிறைய பெயர்கள், ஒரு ஊருக்கே 72 கூட்டம் இருக்கு. அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தனித்தனி பள்ளிவாசல்கள். அங்க போனா நம்மளையெல்லாம் காப்பீடுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அங்கட நம்மளையெல்லாம் காப்பீடுன்னு சொல்லுவாங்க. தாய் தகப்ப மௌத்தா போன தாய் தகப்பனுக்கு துவா செய்தால் அது குபுரு, கபரு ஜியாரத்து செய்தால் அது கபரு வணக்கம். திருமணங்கள் ஹராமான திருமணம். ஆனா அவங்க எந்த ஏன் இப்படி உங்களுக்கு எங்க இருந்த செய்திகள் கிடைத்தது? அல்லாஹ் அக்பர். நஸ்ரானிகள் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தின் பின்னணியிலே இந்த சமூகம் உடைக்கப்படணும் அப்படி நிறைய பொய் செய்திகளை கொடுத்தார்கள். இன்னைக்கும் நிறைய இளைஞர்கள் ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கிறாங்க, சமூக செயல்பாடுகள் இருக்கு, வீரியமா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அமைப்புகள்ல போய் சேர்ந்து ஒரு தனி பள்ளிகள்ல போய் ரொம்ப வேகமா கடைசியில் அவங்க சொல்வாங்க, நாங்க இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த ஹதீஸ் அது பலகீனமாயிருச்சு, எங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் காட்டியே சமூகத்தை பிளவுபடுத்துவார்கள். பெரிய ரகளையெல்லாம் கிடையாது. பாருங்க, மௌலூது மாசம் வரப்போகுது, மௌலூது மாசம் வரப்போகுது. ஈமானிய சமூகம் உலகெங்கும் சந்தோஷப்படும். எந்த நபி எங்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டனுடைய பிறப்பும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்து தான். நபி இல்லாத ஒரு வாழ்வு இல்லை. அந்த நபி மீது ஸலவாத்து சொல்லி பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய ஆணை, ஒரு முறையின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், 10 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். இது ரசூலுடைய வாக்கு. எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வீடுகளில் பெருமானார் மீது முஹப்பத்தோடு ஸலவாத்து சொல்லப்படுமோ பரக்கத்துகள் நிறைந்திருப்பதற்கு காரணம். அவ்வளவுதானே, எளிமையான விஷயம். இதை கையில் எடுத்துருவாங்க உடனே. அது மார்க்கத்தில் இல்லை, அது அனாச்சாரம், அது உலமாக்கள் இட்டு கட்டியது, இதற்கு ஒரு ஹதீஸ் கூட இல்லை. அல்லாஹ் அக்பர். சாதாரண பொய்கள் தாங்க. போய் கட்டட வேலையில பொய் சொல்லிட்டான், மளிகை கடையில பொய் சொல்லிட்டான், 2 வீலர் விற்கும் போது பொய் சொல்லிட்டான், ரோடு போடும் போது பொய் சொல்லிட்டான். இது மட்டும் பொய் என்று நினைக்கிறீர்களா? இந்த பொய்யை தொடர்ந்தவர்கள் ஒரு கட்டத்திலே மார்க்கத்திலும் பொய் சொல்வார்கள். என்ன தேவைன்னு நீங்க கேட்கலாம், என்ன தேவைன்னு கேட்கலாம். யாரை விட்டது பாவம்? பெருமானார் எச்சரித்தார்களே, எல்லாருமே என்ன மாதிரியே உண்மை சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன விஷயங்களில் பொய்யை கலந்து இந்த உலகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் சொன்னாங்க. குறிப்பிட்டே சொன்னாங்க. நல்ல இளம் வயது வாலிபர்களாக இருப்பார்கள், சுன்னத்தான கோலங்களில் இருப்பார்கள். அவங்க மார்க்கத்தில் சொல்லக்கூடிய எல்லாமே பொய் பித்தலாட்டமாக இருக்கும். அவர்களை கொண்டு சைத்தான் குழப்பங்களை ஏற்படுத்துவார். ரொம்ப தெளிவா அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட முகம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவேட் எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லி விட்டு போனார்கள். மார்க்கத்தை கூட நல்லவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மூமீன்களே, பொய்மை ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு வெற்றியை தராது. எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் சொல்வான், குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில். ஒண்ணும் இல்ல, கடவுள் கோட்பாட்டுல எல்லாமே பொய்யுங்கிறாங்க. கற்பனை தெய்வங்கள் இல்லையா, மனோ இச்சையின் தெய்வங்கள், பல்லாயிரம் தெய்வங்களை உருவாக்கி அல்லாஹ் மீது நீங்கள் பொய்யை சுமத்துகிறீர்களே, ஆராய்ந்து பாருங்கள். என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற இந்த தாரக மந்திரத்தின் மீது சுமத்தப்பட்ட பொய்கள், நபிமார்கள் மீது சுமத்தப்பட்ட பொய்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத்தாகி 1400 வருஷம் ஆச்சு. சுமார் கணக்கீடுகள் பார்த்தா 10 லட்சம் வார்த்தைகளை அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இமாம் பெருமக்கள் அதை ஆராய்ந்து பெருமானாருடைய சொல்லில் பொய்யை கலந்திருக்கிறார்கள். அதை பிரிச்சு எடுத்து இதுதான் சஹீஹ், சரியான ஹதீஸ். சொன்னவர்களின் தரங்களை பார்த்தார்கள். எல்லாமே பேச்சல்ல. குர்ஆனிலேயே இடைச்சொற்களை யூதர்களும் நஸ்ரானிகளும் சொல்லி இருக்கிறார்கள். அதை எடுத்து குர்ஆனை மனப்பாடம் செய்கிற விதத்தில் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மனிதர்கள் பயன்படுத்துகிற இந்த பொய் மார்க்கத்தை கடுமையாக பாதிக்கும். அதுலதான் குழப்பங்கள்லாம் வருது. எனவே எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, ஒரு ஆளு பொய்ய அப்படிங்கிற அளவுகோல் என்ன? 4 பொய் பேசுவாரப்பா, அதுக்கு அளவுகோல் என்னன்னா அவன் கேட்டதெல்லாம் பேசிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதை போய் அப்படியே ஒழித்து சொல்வார். அது உண்மையா பொய்யான்னு ஆய்வு செய்ய மாட்டார்.
அவர் கேட்டதை எல்லாம் வெளியே பேச எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவன் பொய்யன் என்று பெருமானார் எச்சரித்தார்கள். எனவே மோமின்களே, ஒரு பெரும்பாவம் தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை, ஒரு ஈமானிய உறவுகளை எல்லா விதத்திலேயும் பாதிக்கும். அப்படிப்பட்ட பாவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கை செய்து, பொய் சொல்லாதீர்கள், அது பாவங்களில் கொண்டு போய் சேர்க்கும், பாவங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அத்தகைய பாவத்தில் இருந்து விலகி வாழுங்கள் என்ற எச்சரிக்கையை உள்வாங்கிக் கொண்டு அப்படி வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.